அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசி ரஸ்க் டோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல குட்டி குட்டி ரஸ்க்காக 10 ரஸ்க் எடுத்துக்கிறேன். அது கூட 2 முட்டை, ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம், ஒரு சின்ன சைஸ் மிளகாய் அதையும் குட்டியாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மிளகுத்தூளுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல நம்ம எடுத்துருக்கிற தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி கூட மஞ்சள் தூளையும் மிளகுத்தூளையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து அந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரஸ்கை இதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா 2 பக்கமும் படுற அளவுக்கு இது வந்து நல்லா மூழ்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ரஸ்க்கு இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஸோ இது மாதிரி வச்சிடலாம் எல்லாத்தையும். இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த மிக்சர் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். அப்படி இருக்கல ரொம்பவே டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. ஸோ நம்ம வந்து இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான ஸ்பைசியான ரஸ்க் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டில் தான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்போம். ரஸ்கில் வந்து யாருமே இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. மறக்காமல் இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ப்ரெட் மாதிரியே சாஃப்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.